ஹாய். இந்த வீடியோ லெக்சர்ல அகைன் சி எலிகன்ஸ் டெவலப்மெண்ட் உடைய பார்ட் 3 பார்க்கலாம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். மார்க் ஸ்கோரிங் பண்றதுக்கான டாபிக் இது. ஸோ எவ்ரி எக்ஸாம்ஸ்ல வந்து நம்மளால இதுக்கான கொஸ்டின்ஸ் அட்லீஸ்ட் 2 ஆர் 3 வரத பார்க்க முடியும். ஸோ சி எலிகன்ஸ் உடைய எம்ப்ரியோ டெவலப்மெண்ட் பார்த்தோம்னாக்கா, நம்ம மேமல்ஸ் உடைய எக் டெவலப்மெண்ட் மாதிரியே தான். ஸோ இதோடைய கிளீவேஜ் இஸ் நாட் ஈக்குவல் அண்ட் இட்ஸ் ரொட்டேஷனல் ஹோலோபிளாஸ்டிக் கிளீவேஜ். அப்படின்னா இங்க பார்த்தீங்கன்னா இந்த எக் வந்து செல் டிவைட் 2 செல்லா டிவைட் ஆகி அப்புறம் 4 செல் 8 செல் ஸ்டேஜ் அதுக்கப்புறம் என்டர் ஆகிற கேஸ்ட்ரோலால உங்களுக்கு உள்ள ஒரு ஹோல் மாதிரி பார்க்க முடியும். ஸோ இதுதான் வந்து இதுல வந்து பிளாஸ்டோபோர் ஃபார்மேஷன் இதெல்லாம் நடக்கும். ஸோ இது அன்ஈக்குவல் செல் டிவிஷனா நடக்கிறத பார்க்க முடியும். ஸோ சி எலிகன்ஸ் உடைய கிளீவேஜ் எப்படின்னா ரொட்டேஷனல் ஹோலோபிளாஸ்டிக் கிளீவேஜ். ஸோ ஸ்பெர்ம் என்டர் ஆனதுக்கு அப்புறமா அந்த எக் ஃபர்டிலைசேஷன் அப்போ நடக்கக்கூடிய சேஞ்சஸை நம்ம இப்போ பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்பெர்ம் உடைய என்ட்ரி தான் எந்த பார்ட் ஆஃப் எக் போஸ்டீரியர் அப்புறம் ஆன்டீரியர் அப்படின்னு டிசைட் பண்ணும். ஸோ இந்த ஸ்பெர்ம் மைக்ரோடியூபியூல் ஆர்கனைசிங் சென்டர் டைரக்ட்ஸ் த மூவ்மெண்ட் ஆஃப் த ஸ்பெர்ம் ப்ரோ நியூக்ளியஸ் டு ஃபியூச்சர் போஸ்டீரியர் போல் ஆஃப் த எம்ப்ரியோ. ஸோ அந்த ஸ்பெர்மோடைய என்ட்ரியால் உருவாக்குற அந்த ரீஜன் தான் போஸ்டீரியர் எண்ட். ஸோ இந்த பிக்சர்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த ஆன்டீரியர் சைடு இந்த பக்கமும் எங்க வந்து ஸ்பெர்ம் என்டர் ஆகுதோ அந்த சைடு வந்து போஸ்டீரியர் சைடா சேஞ்ச் ஆகிறத பார்க்க முடியும் உங்களுக்கு. ஸோ இதுக்குள்ள நடக்கக்கூடிய புரோட்டீனுடைய சேஞ்சஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபர்டிலைசேஷன் நடந்ததுக்கு அப்புறமா இந்த ஸ்பெர்மோடைய ப்ரோ நியூக்ளியை உள்ள என்டர் ஆனி அலாங் வித் சென்ட்ரியோலோட என்டர் ஆனதுக்கு அப்புறமா இட் வில் ஆக்டிவேட் CYK4 ஜீன். ஸோ இந்த CYK4 ஜீன் என்ன பண்ணும், நெக்ஸ்ட் எக்கோடைய மைக்ரோஃபிலமெண்ட்டை ஆக்டிவேட் பண்ணும். எக்கோடைய மைக்ரோஃபிலமெண்ட்டை ஆக்டிவேட் பண்ணதுக்கு அப்புறமா உள்ள இருக்கக்கூடிய பார்ட் ப்ரோட்டீன்ஸ், இந்த கிரீனா இருக்கு தெரியுது இல்லைங்களா, இது இந்த வெளியில இருக்கிற அந்த ஆரஞ்சு லேயர் இதெல்லாம் வந்து பார்ட் ப்ரோட்டீன்ஸ். இதோடைய மூவ்மெண்ட் சேஞ்சஸ் வந்து நடக்கிறத பார்க்க முடியும். ஸோ இங்க பார்த்தீங்கன்னா, while also inciting the movement of part proteins, a group of cytoplasmic determination factors to their proper respective locations. So இந்த மைக்ரோடியூபியூல் வந்து உங்களுக்கு சேஞ்சஸ் பண்ணதுக்கு அப்புறமா போஸ்டீரியர் சைடா இருக்கக்கூடிய ரீஜியன்ல எங்க ஸ்பெர்ம் என்ட்ரி ஆனதோ அந்த ரீஜியன் உடைய லேயர்ல வந்து பார் 1 அண்ட் பார் 2 மூவ்மெண்ட் நடக்கிறதையும் அண்ட் பார் 3 அண்ட் பார் 6 பார்ட் PKC3 இந்த 3 புரோட்டீனும் ஆன்டீரியர் சைட் மூவ்மெண்ட் நடக்கிறதையும் நம்மளால இந்த பிக்சர்ல நல்லாவே பார்க்க முடியும். ஸோ அதே டைம்ல 2 எக்கும் அண்ட் மேல் ப்ரோநியூக்ளியை ரெண்டும் வந்து ஃபர்டிலைஸ் ஆகிறதையும் பார்க்க முடியும். ஒன்ஸ் போத் கெட் ஃபர்டிலைசேஷன் அப்போ நம்மளுக்கு அந்த ஏசிமெட்ரிக் டிவிஷனை கன்டினியூஷன் நடக்கும். இதுக்குள்ள எங்க வந்து இந்த ஃபர்டிலைசேஷன் நடந்ததோ அந்த உள்ள இருக்கிற அந்த புரோட்டீன்ல ஒரு புரோட்டீன் வந்து பி கிரானுவல். இந்த பி கிரானுவல் தான் டிசைட் பண்ணும் RNA ஹெலிகேஸ் பாலிமரேஸ் இனிஷியேஷன் ஃபேக்டர் ஆஃப் டிரான்ஸ்லேஷன் கொண்ட இந்த பி கிரானுவல்ஸ் தான் இந்த செல் டிவைட் ஆகிறத அந்த ஏசிமெட்ரிக் டிவிஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ நெக்ஸ்ட் ஆஃப்டர் ஃபர்டிலைசேஷன் இந்த எம்ப்ரியோ ஆன்டீரியர் போஸ்டீரியர் பகுதி வந்து டிசைட் பண்ணியாச்சு. அப்புறம் எப்படி செல் டிவிஷன் என்ன மாதிரி இந்த செல்ஸ் 2 செல் ஸ்டேஜ் அப்புறம் 4 செல் ஸ்டேஜ் மற்றும் 8 செல் ஸ்டேஜ்க்குள்ள என்டர் ஆகிறத பார்க்க முடியும். ஸோ இந்த 2 செல் ஸ்டேஜ் அன்ஈக்குவல் ஏசிமெட்ரிக் டிவிஷனாக இருக்கும். இந்த ஆன்டீரியர் சைட் AB செல்லும் போஸ்டீரியர் சைட் P1 செல்லும் டிவைட் ஆகியிருக்கும். அகெயின் AB செல் ஆன்டீரியர் செல் வில் டிவைட் இன்டு போஸ்டீரியர் அண்ட் ஆன்டீரியர் செல். அதுக்கப்புறம் P1 செல் வில் டிவைட் இன்டு EMS அண்ட் P2 செல். இந்த P1 இந்த P2 இங்க இருக்கக்கூடிய P3 இதெல்லாம் வந்து ஜெர்ம் லைனுக்கான செல், அதாவது ஸ்பெர்ம் மற்றும் oocytesக்கான செல் உருவாகிறதுக்கான செல். மீதியெல்லாம் வந்து மசில் நர்வ்ஸ் இதெல்லாம் உருவாகிறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய செல்கள். அகெயின் இந்த AB போஸ்டீரியர் லெஃப்ட் ரைட் செல்லா பிரியப்படும். அந்த AB ஆன்டீரியர் செல் லெஃப்ட் ரைட் செல்லா பிரியறத இங்க உங்களுக்கு பார்க்க முடியும் இந்த பிக்சர்ல. அப்புறம் EMS செல் வில் டிவைடட் இன்டு MS அண்ட் E செல். ஸோ இந்த ஒவ்வொரு செல்லும் என்னென்ன ஆர்கனோடைய டிவிஷன் ப்ரிகர்சர் செல்ஸாக மாறுது அப்படின்னு நம்ம இந்த சார்ட்ல பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஜைகோட் வில் டிவைட் இன்டு AB அண்ட் P1 செல். இந்த பிக்சரில் நம்ம பார்த்தோம் இல்லையா, ஸோ சேம். ஸோ AB செல் A ஆன்டீரியராகவும் போஸ்டீரியராகவும், அப்புறம் இந்த AB ஆன்டீரியர் செல் AB ஆன்டீரியர் லெஃப்ட் செல் AB ஆன்டீரியர் ரைட் செல்லாக டிவைட் ஆகுது. ஸோ இந்த 2 செல்லுமே AB ஆன்டீரியர் செல்ஸுமே பேரிங்ஸ் அதாவது வாய்ப்பகுதி ஹைப்போடர்மஸ் நியூரான்ஸ் இந்த பகுதிக்கான செல்கள் உருவாகிறதுக்கான செல்கள் ப்ரிகர்சர் செல்ஸ். அண்ட் ஆன்டீரியர் பி செல் அந்த போஸ்டீரியர் சைடில் இருக்கக்கூடிய லெஃப்ட் அண்ட் ரைட் செல் ஹைப்போடர்மஸ் மற்றும் நியூரான் உருவாக்குறதுக்கான ப்ரிகர்சர் செல்ஸாக மாறிடுது. P1 செல் நம்ம பார்த்தோம் இல்லையா, P1 செல் EMS செல் P2 செல்லாக மாறுது. ஸோ EMS செல்ஸ் அகெயின் MS செல் E செல்லாக டிவைட் ஆகும்போது இந்த MS செல் தான் மெயின் மசில் ஃபார்மேஷனுக்கு ஹெல்ப் ஆகுது. அதை தவிர ஃபேரிங்ஸ் வாய்ப்பகுதி கொனாட் செல்ஸ்க்கும் ஹெல்ப் பண்ணுது. கொனாட் செல்ஸை
நம்மளுடைய ஸ்பெர்ம் அண்ட் oocytes உருவாகிறதுக்கான செல். ஸோ செல் இங்கே உருவான இந்த செல் மெயினாக இன்டெஸ்டைன் பகுதியை உருவாக்குறதுக்கு 20 செல்கள் ஆக டிவைட் ஆகப்படும். ஸோ இந்த பி செல்ல இருந்து உருவாகிற சி செல் மசில், ஹைப்போடர்மஸ் அப்புறம் 2 நியூரான் செல்களா பிரியப்படும். அது மொத்தம் 47 செல்ஸ், 47 செல்கள். இந்த சி செல் இந்த மேல இருக்கக்கூடிய இந்த ஏபி செல்களுடைய ஃபார்மேஷனுக்கும் அது கூட ஜாயின் ஆகி ஹெல்ப் பண்ணும். P3 செல் தான் அந்த P4 செல் மெயின் ஜெர்ம்லைன் செல், இந்த வல்வா அந்த ஓப்பனிங் உருவாகிறதுக்கான மெயின் செல் Z2 அண்ட் Z3 செல். அப்புறம் மசில் செல்ஸும் உருவாகும். ஸோ செல் டிவிஷன் அப்போ நம்ம பார்க்கக்கூடிய மெயின் டிவிஷன் கேஸ்ட்ருலேஷன். ஒரு செல் 2 செல் ஆகுது, அப்புறம் 4, 8 இப்படி டிவிஷன் ஆகி 24 செல் ஸ்டேஜ் வரும்போது கேஸ்ட்ருலேஷன் ஸ்டார்ட் ஆகும். அப்போ கேஸ்ட்ருலேஷன் அப்போ இந்த பிக்சர்ல பார்த்தீங்கன்னா கேஸ்ட்ருலேஷன் உருவாகக்கூடிய இந்த போரை தான் வந்து பிளாஸ்டோபோர்னு சொல்லுவோம். ஸோ இந்த பிளாஸ்டோபோர் மூலியமா உள்ள வந்து இன்வொல்யூஷன் மெத்தட்ல டைப் ஆஃப் டிவிஷன், செல் டிவிஷன்ல இன்வொல்யூஷன் மெத்தட்ல செல்ஸ் டிவைட் ஆகி இந்த பேசல் செல்ஸோடைய ஒட்டி டிவிஷன் நடந்துட்டே போகும். ஸோ இன்வர்டு மூவ்மெண்ட் ஆஃப் அ செல் லேயர் அரௌண்ட் பாயிண்ட் ஆர் எட்ஜ், இதுதான் இன்வொல்யூஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த ஃபார்மேஷன் நடக்கும்போது தான் நமக்கு எண்டோடர்மல் செல், இன்சைடில் இருக்கக்கூடிய செல், மீசோடர்மல் செல், மிடில் இருக்கக்கூடிய செல் அண்ட் எக்டோடர்மல் செல்ஸ் ஃபார்மேஷன் நடக்குது. இதுக்கு கீழே இந்த பிளாஸ்டோபோர் கிட்ட உருவாகிற செல்ஸ் தான் வாய்ப்பகுதியாகவும் ஃபேரிங்ஸாகவும் உருவாகுது. அப்போ ஃபைனல் ஸ்டேஜ் ஆஃப் கேஸ்ட்ருலேஷன் எபிபோலி மூலியமா முடியுது. எபிபோலி அப்படின்னா இந்த ஒரு 3 லேயரா இருக்கக்கூடிய செல் நீண்டு கொஞ்சம் எலாங்கேஷன் நடந்து ஒரு 2 லேயர் செல்ஸா இந்த பிளாஸ்டோபோர் ரீஜியனை க்ளோஸ் பண்ணிடும். ஸோ கேஸ்ட்ருலேஷன் ends when epibole of hypoblast closes the blastopore. அதை தான் இங்கே சொல்றாங்க. இங்கே வந்து உங்களுக்கு பார்க்க முடியும் எம்ப்ரியோல இருந்து இந்த லார்வா ஸ்டேஜ் உருவாக்குற வரைக்கும் இருக்கக்கூடிய செல் டிவிஷன்ஸ். ஸோ இந்த இடத்துல தான் உங்களுக்கு ஃபேரிங்ஸ் வாய்ப்பகுதி உருவாகுது. அப்புறம் டிவைட் ஆகி ஹோல் பாடி டிவிஷன்ஸ் வந்து நடக்குது. எம்பரானிக் டெவலப்மெண்ட் அப்படின்னா ஆஃப்டர் எக் ஹேச்சஸ் வாட் ஆர் த டிஃபரன்ஸ் வில் ஹேப்பன் அப்படின்னு பார்ப்போம். ஸோ எக் ஹேட்ச் ஆனதுக்கு அப்புறமா லார்வா ஸ்டேஜ், அந்த சி எலிகன்ஸ் வில் அண்டர்கோ டு லார்வா ஸ்டேஜ். அதில் 4 லார்வல் ஸ்டேஜ் இருக்கு. அந்த ஃபேவரபிள் கண்டிஷன் ஒரு 20 டிகிரி செல்சியஸாக இருந்தால் லார்வா ஸ்டேஜ் கண்டினியூ ஆகிடும். அப்படி பார்க்கக்கூடிய இந்த லார்வா ஸ்டேஜ் பாருங்க, L1, L2, L3, L4 இந்த க்ரோத்தோடைய டிஃபரன்ஸும் உங்களுக்கு இந்த பிக்சர்ல பார்க்க முடியும். இப்போ இந்த லார்வா எம்பரியோல இருந்து லார்வா ஸ்டேஜ் வரைக்கும் ஆகக்கூடிய டைம் டியூரேஷன் என்னன்னா 3 to 5 days. இந்த ஃபேவரபிள் கண்டிஷன் இருந்ததுன்னா 3 to 5 days. இன்கேஸ் இந்த ஃபேவரபிள் கண்டிஷன் இல்லை எக் ஹேட்ச் ஆகும்போது அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் லார்வா வில் கோ டு டார்மன்ஸ். டார்மன்ஸ்னா என்னன்னு நெக்ஸ்ட் பார்ப்போம். ஸோ ஆஃப்டர் இந்த லார்வல் ஸ்டேஜ்க்கு அப்புறமா வர ஸ்டேஜ் அடல்ட் ஸ்டேஜ். அடல்ட் ஸ்டேஜ் வந்து 2 to 4 weeks வரைக்கும் இருக்கிறத பார்க்க முடியும். ஸோ இந்த அடல்ட் ஸ்டேஜில் தான் யங் அடல்ட், எக்லைன் அடல்ட், அப்புறம் ஏஜிங், அதுக்கப்புறம் டெட் ஸ்டேஜ் எல்லாம் இந்த 2 to 4 weeks தான் நடக்கும். இந்த டார் மந்த்னா என்னன்னு நம்ம பார்ப்போம். ஸோ வென் கண்டிஷன் ஆஃப் ஸ்ட்ரெஸ்ட், ஃபுட் இல்லாதப்போ, எக்ஸசிவ் பாப்புலேஷன் நிறைய ப்ரோஜினிஸ் எக்ஸ் உருவாயிருக்கிறப்போ, இல்லை ஹை டெம்பரேச்சராக இருக்கும்போதோ நமக்கு வரக்கூடிய இந்த ஸ்டேஜ் தான் டாவர் ஸ்டேஜ். அதாவது இந்த பிக்சர்ல பார்த்தீங்கன்னா L1 இருக்கு இல்லையா, L1 L2க்கு என்டர் ஆகிறதுக்கு முன்னாடி வர ஸ்டேஜ் தான் டார் ஸ்டேஜ். ஸோ அதை L2D ஸ்டேஜ்னு சொல்லலாம். டாவர் ஸ்டேஜ் வந்து ஸ்ட்ரெஸ் ரெசிஸ்டண்ட்டாக இருக்கும். எப்படின்னா அந்த லார்வா தின்னா வித் மவுத் சீல்டு வித் கியூட்டிக்கல், டாவர் கியூட்டிக்கலோட இருக்கிறத பார்க்க முடியும். அப்போ தான் அதனால ஃபுட் இன்டேக் எடுக்க முடியாது. அதோடைய லைஃபும் வந்து டார்மெண்ட் ஸ்டேஜ். இப்போ சீடில் எப்படி சீட் டார்மெண்ட்டாக இருக்குது நம்ம விதைக்கிற வரைக்கும், அந்த மாதிரி எப்போ அதுக்கு ஃபேவரபிள் கண்டிஷன் கிடைக்குமோ அப்போ அதுக்கான சேஞ்சஸ் அந்த லார்வா வில் க்ரோ இன்டு டைரக்ட்லி வில் ஜம்ப் இன்டு L4 ஸ்டேஜ். They can remain in the DAR stage for few days to few months. So approximately ஒரு 4 months சொல்லலாம். இந்த stage ends when condition improve further growth of larva. இது L4 stage நம்ம சொன்னோம் இல்லையா, L4 ஸ்டேஜுக்கு டைரக்டா L2D ஸ்டேஜ்லேருந்து L4. இந்த டார் லார்வா உடைய ஏஜ் பார்த்தீங்கன்னா, லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா நார்மல் லார்வா உடைய லைஃப் ஸ்பேனை விட 10 times அதிகமாக இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 20 days எக்ஸ்ட்ராவா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இது வந்து டாவர் ஸ்டேஜ்லேருந்து ஒரு ஃபேவரபிள் கண்டிஷனுக்கு போனால் தானே லார்வல் ஸ்டேஜ் ஆகும். அதுக்கு ஹெல்ப் ஆகக்கூடிய ஹோஸ்ட் வந்து மிலிபோட்ஸ், மிலிபீட்ஸ், இன்செக்ட்ஸ், ஐசோபாட்ஸ், கேஸ்ட்ரோபாட்ஸ், இந்த மாதிரி இன்செக்ட்ஸ் எல்லாம் வந்து ஹெல்ப் பண்ணும் அதோடைய லொகேஷன் மூமெண்ட்டுக்கு. இது வந்து லைஃப் சைக்கிள் ஆஃப் இந்த சீடெமிட்டோட். இதில் டாவர் ஸ்டேஜ் வரதையும் உங்களுக்கு பார்க்க முடியும். இந்த ஹெர்மோப்ராடைட் வர்ம் அலாங் வித் மேல் அண்ட் இன்டர்ஃபர்டிலைசேஷன் ஓட சேர்ந்து உருவாக்கக்கூடிய இந்த எக், அதோடைய டியூரேஷன், கிளீவேஜ் டியூரேஷன் 40 minutes. இங்கே வந்து டைம் பீங்க கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டேஜ் டு என்டர் இன்டு 30 ஸ்டெல் ஸ்டேஜ், அதுதான் வந்து கேஸ்ட்ருலா அப்படின்னு சொல்லுவோம். ஸோ கேஸ்ட்ருலா அகைன் கோஸ் இன்டு ஹேச்சிங் ஸ்டேஜ். அதில் ஹேச்சிங் ஸ்டேஜ்க்கு முன்னாடி ஒரு 4 ஸ்டேஜ் இருக்கு. ஸோ கோமா 1.5 fold ஸ்டேஜ், 2 fold ஸ்டேஜ், 3 fold ஸ்டேஜ், அதுக்கப்புறம் எக் ஹேட்ச் ஆகி லார்வா 1 ஸ்டேஜில் போயிடும். ஸோ இந்த லார்வா 1 ஸ்டேஜ் தான்
இந்த ஃபேவரபிள் கண்டிஷன் இருந்தாக்கா ஜஸ்ட் டைரக்டா லார்வா 2, லார்வா 3, லார்வா 4 போகும். இன்கேஸ் அன்ஃபேவரபிள் கண்டிஷன், ஓவர் கிரவுடிங் ஆர் ஸ்டார்வேஷனா இருக்கும்போது டாவர் ஸ்டேஜ் போயிடும். இந்த டாவர் ஸ்டேஜ் அப்ராக்சிமேட்லி 4. இதில் கொடுத்துருக்க டைம், மந்த் இதெல்லாம் வந்து அப்ராக்சிமேட் வேல்யூஸ். ஸோ 4 மந்த்தாக இருக்கலாம். அப்புறம் டாவர் ஸ்டேஜும் L4 ஸ்டேஜுக்கு பாஸ் ஆகிடும், அதாவது வளர்ந்துடும். இந்த L4 ஸ்டேஜ்ல இருந்து அடல்ட் போகக்கூடிய டைம் 10 ஹார்ஸ். ஆஃப்டர் இந்த யங் அடல்ட்லேருந்து மெச்சூர் அடல்ட் ஹெர்மோப்ராடைட் ஆர் மேலுக்கு போகக்கூடிய டைம் 8 ஹார்ஸ். ஸோ அகைன் இந்த சைக்கிள் கண்டினியூ ஆகிடும். இந்த மெயினான பகுதி இதுதான், அதாவது வல்வா டெவலப்மெண்ட் இன் சி எலிகன்ஸ். இதுதான் நம்ம சிஎஸ்ஆர் கொஷின்ல வந்து நம்ம நிறைய கொஷின்ஸ் வந்து இதை பார்க்க முடியும். இதுல வந்து முக்கியமான 4 ப்ரிகர்சர் செல்ஸ், அதாவது Z1, Z2, Z3, Z4. இதுதான் டிசைட் பண்ணும் எது கொனாட் செல்ஸா இருக்கும், எது வல்வல் செல்ஸா உருவாக போகுது, எது ஸ்பெர்மதீக்காவா உருவாக போகுது, அப்புறம் இந்த மசில் செல்ஸ் இதெல்லாமும் சைட்ல இருக்கக்கூடிய மசில் செல்ஸா எது உருவாக போகுது அப்படின்னு டிசைட் பண்ணக்கூடியது மெயினான இந்த Z1 அண்ட் Z4 செல். இப்போ இங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்க. இந்த Z1 அண்ட் Z4 இல்ல பிளாக் ஆயிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு கொனாட் செல்ஸும் ஃபார்ம் ஆகிறதுக்கான சான்ஸ் கிடையாது. இன்கேஸ் இந்த Z2, Z3 இல்ல, இந்த செல்ஸ் இல்ல அப்படின்னா Z4 அண்ட் Z1 உடைய செல்ஸ் இருக்கிறதுனால லைஃப் இன்க்ரீஸ் ஆகிறத பார்க்க முடியுது அந்த டாவர் ஸ்டேஜ்ல நடக்கக்கூடிய செல் டிஃபரன்சஸ். ஸோ இந்த Z1 அண்ட் Z4 வர செல்ஸ்ல எது ஆங்கர் செல்லா இந்த வல்வர் செல்ஸ் ப்ரிகர்சல் செல்ஸுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய செல்ஸா ஆக போகுதுன்ற ஸ்லைடை நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். இங்க இந்த Z1 அண்ட் Z4 செல் இருக்கு இல்லைங்களா, இது வந்து ஜெஸ்டக்ரைன் சிக்னலிங் மூலியமா, அதாவது செல் டு செல் கான்டாக்ட் சிக்னலிங் பேரு தான் ஜெஸ்டக்ரைன் சிக்னலிங். இந்த ஜெஸ்டக்ரைன் சிக்னலிங் மூலியமா ஒரு செல்ல இருந்து இன்னொரு செல், அந்த செல்ல இருந்து இன்னொரு செல்லுக்கு இந்த LIN12, அதாவது நாட்ச் சிக்னலிங், LAG2 ஆர் டெல்டா சிக்னலிங் நடக்கிறத பார்க்க முடியும். இப்போ இந்த 2 செல்லில் எந்த செல்லில் LAG2 அதிகமாக இருக்குமோ, LAG2 டெல்டா அதிகமாக இருக்குமோ அந்த செல் தான் ஆங்கர் செல்லா மாறப்படும். ஸோ இந்த ஆங்கர் செல் ஒன்லி வில் டிசைட் இந்த எது வந்து பிரைமரி வல்வல் ப்ரிகர்சர் செல், அப்புறம் எது செகண்டரி வல்வல் ப்ரிகர்சர் செல், அப்புறம் டெர்ஷியரி செல்ஸ் எது அப்படின்னு டிசைட் பண்றதே. ஸோ எங்க ஆங்கர் செல் உருவாக்கப்படுதோ அந்த இடத்துக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய செல் சர்க்கிள்க்கு இந்த சிக்னல் பாஸ் ஆகும். இந்த பாஸ் ஆகக்கூடிய செல் சிக்னலிங் நாட் டைரக்ட் கான்டாக்ட், இது வந்து பாராக்ரைன் சிக்னலிங் அப்படின்னு சொல்றோம். ஸோ இந்த பாராக்ரைன் சிக்னலிங் செல் டு செல் டைரக்ட் கான்டாக்ட் இல்லாம இந்த செல்ஸ்ல இருந்து கிடைக்கக்கூடிய பாராக்ரைன் சிக்னல் ஏதோ இங்கேருந்து பாஸ் ஆகுது இல்லைங்களா சிக்னல், இது வந்து இந்த ரிசெப்டர்ஸ் மூலியமா ரிசீவ் ஆகி நியர்பை இருக்கிற செல்லுக்கு தான் நிறைய பாராக்ரைன் சிக்னலிங் போய் சேரும். அந்த செல் தான் பிரைமரி வல்வல் ப்ரிகர்சல் செல்ஸா மாறும். ஸோ இதுக்குள்ள நடக்கக்கூடிய சேஞ்சஸ் என்னன்னா, EGF ரிசெப்டர் மூலியமா பிரைமரி வல்வல் ப்ரிகர்சல் செல்ஸ் உள்ள என்ன சேஞ்சஸ் நடக்குதுன்னா, LED23 will activate LED60 RAS gene, and then LED60 will activate MPK gene, and then MPK will activate LIN1 and LIN13. Again LIN13 will activate LIN39. அப்போ LIN39க்கு அப்புறமா நம்மளுக்கு இந்த டிஎன்ஏல இருந்து நியூக்ளியஸ்குள்ள இருக்கக்கூடிய டிஎன்ஏல இருந்து உருவாக்குற mRNA மூலமா இது வந்து பிரைமரி வல்வல் ப்ரிகர்சல் செல் அப்படின்னு டிசைட் ஆயிடும். இந்த சிக்னலிங்க்கு அப்புறமா இந்த சைட்ல இருக்கக்கூடிய லேட்ரல் சைட்ல இருக்கக்கூடிய செகண்டரி வல்வல் ப்ரிகர்சல் செல்ஸ் ஃபார்மேஷன் நடக்கும். ஸோ இதுக்கப்புறமா இந்த செகண்டரி வல்வல் ப்ரிகர்சல் செல்ஸுக்கு அப்புறமா சைடில் இருக்கக்கூடிய செல்ஸுக்கு எந்த ஒரு சிக்னலும் கிடைக்கிறது இல்லை. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஆங்கர் செல்லேருந்து எந்த சிக்னலும் கிடைக்கிறது இல்லை. ஸோ கிடைக்காத அந்த சிக்னல் இருக்கக்கூடிய செல்ஸ் எல்லாம் வந்து டெர்ஷியரி செல்ஸாக இருக்கும். அந்த டெர்ஷியரி செல்ஸ் எல்லாம் வந்து ஹைப்போடெர்மல் செல்ஸ் உடைய ஃபேட் டிட்டர்மினேஷனாக இருக்கும். இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு உங்களுக்கு நம்புறேன். ஸோ இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் ஷேர் த நாலேஜ் ஆஃப் லைஃப் சயின்ஸ். தேங்க்யூ.